வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பதினைந்து 12/2016 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி. இன்று பரசுராம ஜெயந்தி. திருவண்ணாமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்போத்சவம். வளர்பிறை சந்திரனுக்கு 6, 8, 12 இவ்விடங்களில் வியாழன் இருந்தால் சகட யோகமாகும். படேல் புனித தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மூலம்.
ஆனந்தமான வாழ்வுக்குரிய வழிகளை திருமூலர் நமக்கு காட்டுகின்றார். தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். 4ஆம் தந்திரத்திலே 8வது தலைப்பு ஆதார ஆதேயத்தில் 1239வது தொடர்நிலை திருமந்திரத்தை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆனந்தம் பெறும் வழி எது? வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நமக்கு கிடைப்பதில்லை. எல்லாரும் பாருங்கள், இனிப்பு சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதெல்லாம் காரமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. இதற்கு என்ன வழி என்றால், அதை எவ்வாறு எதிர்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தம் ஆக்கிக்கொள்வது, வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கொள்வது எப்படி? அதற்கான வழிமுறையைத்தான் 1239வது திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. துன்பத்தை எதிர்கொண்டு ஆனந்தம் பெறுவது எப்படி? அந்த ஆனந்தத்தை தருபவர் சிவன். எனவே தான் அந்த ஆனந்தத்துக்கு பெயர் வைத்தார் சிவானந்தம். சில பேர் பெயர் வைத்துக் கொள்வாங்க. அருமையான தமிழ் பெயர் சிவானந்தம். சிவத்தால் வருகின்ற ஆனந்தம், அது சக்தியால் வருகின்ற ஆனந்தம். ஆயும் அறிவும் கடந்த அணு ஆரணி மாயமது ஆகி மதோமதியாயிடும் சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதா நெறியாகி நின்றாளே. ரொம்ப அருமையான ஒரு தமிழ்ச்சொல் சிவானந்த சுந்தரி. சுந்தரி என்ற சொல்லுக்கு அழகி என்று பொருள். சிவனுக்கு பக்கத்திலே அழகாக இருப்பவள் அம்பிகை. சுந்தரம் அழகு, சுந்தரி அழகி, சுந்தரன் அழகன். சிவனோ சுந்தரன், அம்பிகையோ சுந்தரி. சிவ ஆனந்த சுந்தரி. சிவனுக்கு பக்கத்திலே ஆனந்தமாக நிற்கக்கூடியவள். சிதம்பரத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் சிவகாம சுந்தரி என்று பெயர். ஆடிக்கொண்டே இருப்பார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சேக்கிழார் பாடினாரே. அந்த ஆட்டத்தை எல்லாம் கண்டு பக்கத்தில் ரசிக்கக்கூடிய முதல் ரசிகை யாருன்னா சிவ காம சுந்தரி. அவளுக்கு சிவானந்த சுந்தரி. சிவனுடைய ஆனந்தத்தை பார்த்து மகிழ்பவள். ஒருத்தர் சந்தோஷப்பட்டால் அதை பார்த்து நாமும் மகிழணும். சில பேர் ஒருவர் சந்தோஷப்பட்டால் இவனுக்கு அது பொறுக்காது. அவனால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. பிறருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பவன் தான் தானும் மகிழ வேண்டும். பிறர் மகிழ்ச்சியை கண்டு நாமும் மகிழ வேண்டும். அதுபோலதான் சிவானந்த சுந்தரி சிவனுடைய ஆனந்தத்தை கண்டு தானும் மகிழ்கின்றாள். ஆயும் அறிவும் கடந்த அணு ஆரணி. எப்பொழுதும் பராசக்தி ஆராய்ச்சியை கடந்தவள், அறிவை கடந்தவள். ஏன் இந்த அறிவு என்று சொன்னார்னா, அந்த அறிவு என்பது கூட்டல் கழித்தெல்லாம் பார்க்கும். அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும், அவங்ககிட்ட போனால் அவன் நமக்கு என்ன கொடுப்பான், இதையே அறிவு சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே தான் இந்த உலகத்தை பற்றிய அறிவிலிருந்து நீ கொஞ்சம் மேலே வர வேண்டும். மேலே வந்தால் உனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். சேய அறிவை சிவானந்த சுந்தரி நேயமதாய். நேயம் என்றால் அன்பு, நேயர்களே என்றால் அன்பர்களே. எனவே அன்பு என்பது சிவனுடைய வடிவம் மட்டுமல்ல, பராசக்தியினுடைய வடிவம் அன்பு தான். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவம்மாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவம்மாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். அன்பும் சக்தியும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சக்தியாவது யாரும் அறிகிறார், அன்பே சக்தியாவது யாரும் அறிந்த பின் அன்பே சக்தியாய் அமர்ந்திருந்தாரே. இது திருமந்திரத்தில் இல்லை, நானாக போடுறேன். ஏன்னா நேயமே சக்தினார். நேயம்னா அன்பு. அங்கே எப்படி அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார்னு சொன்னாரோ, இங்கே அன்பே சிவமாக இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். கமலவதி என்ற ஒரு நிறைமாத கர்ப்பிணி சோதிடர் சொன்னார், உனக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது. ஆனால் இப்பொழுது பிறப்பதை விட இன்னும் ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் உன் வயிற்றுக்குள்ளே இருந்து பிறந்தால் இந்த ஊரை, அந்த உலகத்தையே ஆளுகின்ற மாமன்னனாக இருக்கும்னு சொன்னார். அவள் சோழ மாதேவி மகாராணி. அவள் என்ன நினைத்தால், நான் இந்த பிரசவ வேதனை தான் உலகத்திலேயே மரண வேதனை. எனவே நம்மை தாய் பெற்றெடுக்கின்ற பொழுது வருகின்ற வலி தான் உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது. அதை இந்த தாய் 24 நிமிடங்கள் ஒரு நாழிகை பொறுத்து கொண்டாளா. ஏன்?
எனக்கு பிறக்கின்ற அந்த குழந்தை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் இன்னும் அது மகிழ்ச்சியாக வாழும். எனவே அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சிக்காக பிரசவ வேதனையை 24 நிமிடங்கள் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று தலைகீழ கட்டி தொங்க விட்டாங்களாம் அந்த தாயை, கர்ப்பிணியை. அந்த குழந்தை ஒரு நாழிகை வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால கண்களெல்லாம் சிவந்து விட்டதா. அந்த அருமையான சோழ மன்னன் தான் கோச்சங்கட் சோழன்னு பேர். அவன் பல சிவாலயங்கள் கட்டினான். அந்த கோச்சங்கட் சோழன் பிறந்த உடனேயே தாய் மரணம் அடைந்து விட்டாள். ஏன்? தன்னுடைய மகன் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக தான் உயிரை கொடுத்தாள். அப்படிப்பட்ட ஒரு நேயம், ஒரு அன்பு, அந்த அன்பைத்தான் இந்த திருமூவந்தரத்தினுடைய இந்த திருப்பாடலிலே நாம் சிந்திக்கின்றோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இந்த காலை வேளையில் இறைவனை பற்றி எண்ணுகின்ற அந்த உணர்வு, அந்த நிலைப்பாடு இந்த ஆத்மாவிற்கு மிகவும் உஜ்ஜீவனமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக நாம் 2ஆம் பாசுரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டாள் இந்த ஆத்மா எப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதனை 2ஆம் பாசுரத்தில் அனுபவிக்கின்றாள். முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானுடைய அந்த அழகான நிலைப்பாட்டினை, அவனுடைய தன்மையினை, அவனுடைய சர்வேஸ்வரன் என்கின்ற தன்மையெல்லாம் காண்பித்து அருளினாள். அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் சென்று சேருவதற்கு நாம் செய்யக்கூடிய நிலைப்பாட்டினை எடுத்து கூறுகின்றாள். அப்படி கூறுகின்ற பொழுது ஆத்மாவிற்குத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர இந்த உடலை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை என்கின்ற அந்த உயர்ந்த விஷயம்தான் இந்த 2ஆம் பாசுரத்தினுடைய சிறப்பாக அமைகின்றது. எப்படி ஆண்டாள் அனுபவிக்கின்றாள்? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரம்பாவாய் என்று காண்பிக்கின்றாள். உய்யும் 6, இந்த 6 சொற்றொடர்களாக அமையக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு இரகசியார்த்தம் எது என்றால் அதுதான் துவயம் என்று சொல்லப்படுவதான மந்திரம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலைப்பாடு. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நம என்று கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட உய்யும் 6 என்கின்ற இந்த துவயத்தை இரகசியார்த்தமாக சுவாபதேசத்தில் உள்ளீடாக ஆண்டாள் அனுபவிக்கின்றாள். அப்படி அனுபவத்திற்காக இந்த ஆத்மாவை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்ய வேண்டும் என்றால் பைய துயின்ற பரமனுடைய திருவடிகளை பாட வேண்டும். இந்த ஆதிசேஷன் மீது அழகாக சயனித்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிகளை பாட வேண்டும். பாடிய பின் என்ன செய்ய வேண்டும்? நாட்காலே நீராடி, அப்படிப்பட்ட விடியற்காலை பொழுதில் நீராட்டத்தை நிகழ்த்தி கொள்ள வேண்டும். இங்கு நீராட்டம் என்பது எம்பெருமானுடைய குணங்களில் நீராடுவது, எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பது என்கின்ற இரகசியமான பொருள் தெரிவிக்கப்படுகின்றது. அப்படி நாட்காலே நீராடி என்ன செய்யக்கூடாது? மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இந்த உடலை அழகு செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் கருத்தை செலுத்த மாட்டோம். இந்த ஆத்மாவிற்கு தேவையானவற்றைத்தான் நாம் செய்வோம், செய்யாதன செய்வோம். நம்முடைய முன்னோர்கள் எதை செய்யக்கூடாது என்று விட்டு வைத்து விட்டனரோ, எதை செய்யக்கூடாது என்று எச்சரித்து விட்டனரோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆத்மாவிற்கு தேவையானது அது. தீக்குறளை சென்றோதோம், கொடுமையான வார்த்தைகளை, பிறருக்கு துன்பம் தருவதான விஷயங்களை எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஐயமும் பிச்சையும்,
ஐயம் என்பது உயர்ந்தோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நிலைப்பாடு, நாம் செய்யக்கூடிய ஈகை என்கின்ற விஷயத்தை ஆண்டாள் தெரிவிக்கின்றாள். பிக்ஷை என்பது வறியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்படி உயர்ந்தோர்களுக்கு செய்ய வேண்டிய சம்பாவனைகளையும் வறியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஆண்டாள் அழகாக எடுத்து காட்டி, நம்மால் இயன்ற அளவுக்கு என்று கூறாமல் அவர்களுக்கு இயன்ற அளவு, அவர்களுக்கு தேவையான அளவு ஆம்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி, இதுவே நாம் உய்கின்றதான ஒரு வழி என்று ஆண்டாள் காண்பிக்கின்றாள். அப்படி காண்பிக்கின்ற பொழுது இந்த நோன்பு நோற்கக்கூடியவர்களை வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்கின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அமைகின்றாள்.